ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு யோகா முனி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. 3 தக்காளி, 3 வெங்காயம், 2 முழு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு பட்டையும், 1 ஏலக்காய், 1 லவங்கம், 3 கிராம்பு எடுத்திருக்கேங்க. அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. சோம்பு சேர்த்தீங்க அப்படின்னா ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஏன் நான் அரைச்சி போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பசங்க வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து கீழே வச்சுருவாங்க. காய்கறிகள் சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சுருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி நான் சேர்த்துப்பேங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி இது எல்லாமே எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ப்ளஸ் அதில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றி வரணும். ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டிங்க அப்படின்னா நல்லா தண்ணி வற்றி வந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. சிக்கனில் தண்ணி வரும். ஸோ அதனால் நல்லா பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கிளறி விட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கனு நல்லா மசாலாவில் கலந்து விட்டுட்டு ஒரு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிரேவி வற்றி வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா வற்றி வந்துச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்க. ஸோ இதை சூடான சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லி பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் இட்லிக்கு சிக்கன் கிரேவி வாங்க உறவுகளை எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.